தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடம் நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 3 அல்லது 4 வருடங்களுக்கு தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்பில்லை என தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்ததாக கூறி ஊடகங்களில் தகவல்கள் பகிரப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் சமன் ஸ்ரீ ரட்நாயக்கவின் கருத்து குறித்து ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தாம் தேர்தல்கள் நடத்தப்படாது என்ற கருத்தை இதுவரை வெளியிடவில்லை. தவறாக பகிரப்படும் இந்த செய்திக்கான மறுப்பை தாம் ஊடகங்களுக்கு வெளியிட உள்ளதாகவும் அவர் தெரிவித்ததாக குறித்த உயர் அதிகாரி பதிலளித்துள்ளார். மேலும் தேர்தல்கள் ஆணைக்குழு என்ற வகையில் தாம் தேர்தலை நடத்துவதற்கான அழுத்தத்தை தொடர்ந்தும் அரசாங்கத்துக்கு வழங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செம்மணி மனித புதைகுழி அகழ்வின் கட்டம் 2 16வது நாளகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றது. இதன்போது நேற்று புதிய 7 மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் 65 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான திகதியை இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி பரீட்சை ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய பகுதி 2 தாள் காலை 9:30 மணி முதல் 10:45 மணி வரையில் இடம்பெறும். பகுதி 1 தாள் காலை 11:15 மணி முதல் நண்பகல் 12:15 மணி வரையிலும் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இரத்தினபுரி மாவட்டம் உடவளவையில் உள்ள படாக்கடுவு வாவியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இளைஞர்கள் 2 நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். அவர்களில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மற்ற நபரின் சடலத்தை தேடும் நடவடிக்கை தொடர்கின்றது. 29 மற்றும் 30 வயதுடைய இருவரும் படாக்கடுவு பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆவர். இருவரும் நீரில் மூழ்கியதை அவதானித்த நபரொருவர் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து எம்பிலிப்பட்டிய போலீசார் மற்றும் இலங்கை இராணுவத்தின் உயிர்காக்கும் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்து தேடுதல் நடவடிக்கை ஆரம்பித்துள்ளனர். இதன்போது ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மற்ற நபரின் சடலத்தை கண்டுபிடிக்கும் தேடுதல் நடவடிக்கை தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றது. நுவரெலியா மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக அவதானத்துடன் வாகனங்களை செலுத்துமாறு சாரதிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நேற்று அதிகாலை முதல் பெய்து வரும் கனமழையினால் பாடசாலை மாணவர்களும் நாளாந்தம் தொழிலுக்கு செல்வோரும் அசௌகரியத்துக்குள்ளாகினர். மேலும் கடும் மழையினால் பிரதான வீதிகளில் வழுக்கல் தன்மை காணப்படுவதுடன் பனிமூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. எனவே சாரதிகள் அவதானத்துடனும் மின் விளக்குகளை ஒளிரவிட்டு வாகனங்களை செலுத்துமாறும் ஹட்டன் போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பூச்சியுடன் உணவு விற்பனை செய்த உணவக உரிமையாளருக்கு நீதிமன்றம் தண்டனை விதித்துள்ளது. கொள்ளுப்பட்டிய பகுதியில் இயங்கி வந்த ஒரு உணவக உரிமையாளர் ஒருவருக்கு இவ்வாறு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பூச்சி கிடந்த சோற்றை விற்பனை செய்த குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதை அடுத்து மாளிககந்த நீதவான் லோசனா அபேவிக்ரம வீரசிங்கவினால் 75,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் குற்றவாளிக்கு 3 மாத சிறை தண்டனை விதித்து அதனை 5 வருடங்களுக்கு ஒத்திவைப்பதாக அறிவித்துள்ளார். பூச்சியுடன் இருந்த ஃப்ரைட் ரைஸை கொள்வனவு செய்த வாடிக்கையாளர் ஒருவர் கொழும்பு கொள்ளுப்பட்டிய பொது சுகாதார பரிசோதகர் அலுவலகத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. யாழ்ப்பாணம் வடமராட்சியில் கணவனால் தீ மூட்டி எரிக்கப்பட்ட குடும்ப பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். வடமராட்சி துன்னாலை பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்ணே உயிரிழந்துள்ளார். கடந்த 17ஆம் தேதி 38 வயதான குடும்ப பெண்ணொருவர் தீயில் எரிந்த நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் ஆபத்தான நிலையில் இருந்ததால் உடனடியாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். பெண் போலீசாரிடம் வழங்கிய வாக்குமூலத்தில் தனது கணவர் தன்னை எரித்ததாக தெரிவித்திருந்தார்.
கசிப்பு குடித்துவிட்டு வந்த கணவன் வேறொரு ஆணுடன் அந்த பெண்ணுக்கு தொடர்பு இருப்பதாக குறிப்பிட்டு தகராறில் ஈடுபட்ட பின்னர் அந்த பெண்ணை தீமூட்டி எரித்துள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்த நிலையில் கணவர் நெல்லியடி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கேகாலை கலிகமுவ பகுதியில் இரு பேருந்துகள் நேற்று காலை இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்தவர்களில் மூவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக கேகாலை பொது மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் தனியார் பேருந்து ஒன்றும் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இந்த விபத்தில் 28 பேர் காயமடைந்த நிலையில் அவர்களில் 2 வரக்காப்புல ஆதார மருத்துவமனையிலும் ஏனைய 26 பேர் கேகாலை பொது மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கேகாலை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் மூவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹட்டனின் பல பகுதிகளில் மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்கம்பம் ஒன்றின் மீது பாரிய மரம் ஒன்று வீழ்ந்ததை அடுத்தே மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மரம் வீழ்ந்த சம்பவத்தில் மின்சார கம்பிகளுக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மூலாய் பகுதியில் இரு குழுவினருக்கிடையே நேற்று மோதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து அங்கு ஏற்பட்ட பதட்ட நிலையை போலீசார் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் போலீஸ் பாதுகாப்பு தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற 2 தனிநபர்களுக்கு இடையிலான பிரச்சினை நேற்றைய தினம் 2 குழுவினருக்கும் இடையேயான பிரச்சினையாக மாறியது. இதனைத் தொடர்ந்து தோன்றிய வன்முறையில் ஒரு மோட்டார் சைக்கிள் தீக்கிரையாக்கப்பட்டதுடன் ஒரு மோட்டார் சைக்கிள் சேதப்படுத்தப்பட்டுள்ளதுடன் சிலர் காயமடைந்தனர். இதன்போது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். இந்நிலையில் அங்கு நேற்றிலிருந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் எந்தவித திட்டங்களையும் முன்னெடுக்கவில்லை என வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் RM ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கம் மீண்டும் வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக அண்மை காலமாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. இருப்பினும் அத்தகைய தீர்மானங்கள் எதுவும் எடுக்கப்படவில்லை. இதேவேளை 2025ஆம் ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்ட வரிகள் ஊடாக 200 பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். மஹ்யகனி போலீஸ் பிரிவின் 17வது தூண் பகுதியில் உள்ள வியன்னா கால்வாயில் தனது காதலனை காப்பாற்ற முயன்ற போது நீரில் மூழ்கி காணாமல் போன இளம்பெண்ணின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஹம்பாந்தோட்டையைச் சேர்ந்த 26 வயதுடைய ரஜரட்ட பல்கலைக்கழக மாணவியொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நேற்று முன்தினம் மாலை 5 மணியளவில் கால்வாயின் பலத்த நீரோட்டம் காரணமாக கால்வாயின் குறுகிய வரம்பில் நடந்து சென்று கொண்டிருந்த போது இளைஞன் வழுக்கி கால்வாயில் விழுந்துள்ளார். இதன்போது மஹியங்கனை போலீஸ் பயிற்சி பாடசாலை அதிகாரியொருவரும் அவரது மனைவியும் உடனடியாக குதித்து இளைஞனை காப்பாற்றினர். இருப்பினும் இளம்பெண்ணை காப்பாற்ற முடியவில்லை. அவரை தேடி போலீசாரும் உள்ளூர் மக்களும் இணைந்து தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்ட நிலையில் நேற்று காலை அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. கொரினாகல் பிரதேசத்தில் வயல்வெளியில் இவிரக்கமின்றி தாய் வீசிவிட்டு சென்ற பிஞ்சு குழந்தை தற்போது மருத்துவமனையில் தாதியர்களின் அன்பான கவனிப்பில் உள்ளார். பெற்றெடுத்த பிஞ்சு குழந்தையை ஒட்டு துணி கூட இல்லாமல் பரககதெனிய சிங்கப்புர வீதி வயல்வெளியில் கடந்த வாரம் வீசிவிட்டு சென்ற நிலையில் பிரதேசவாசிகள் வழங்கிய தகவலுக்கு அமைய குழந்தை மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் குழந்தையை தத்தெடுக்க உள்நாட்டில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் 1000க்கும் மேற்பட்டவர்கள் போட்டி போட்ட வண்ணம் இருக்கின்றார்கள். வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்களிடமிருந்தும் அழைப்புகள் வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாயால் தூக்கி எறிந்து விட்டுச் சென்ற இந்த பிஞ்சு குழந்தையை தற்போது தாதியர்கள் தாயை போல் பராமரித்து வருகிறார்கள். அவர்களுக்கு பாராட்டுகளும் குவிந்த வண்ணம் உள்ளன. முட்டை விலையை 2 ரூபாவினால் குறைப்பதற்கு அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது.
கொழும்பில் நேற்று இரவு இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சரத் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். சீதுவை ராஜபக்சபுர 4வது ஒழுங்கையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார். காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சம்பவத்தின் பின்னர் துப்பாக்கிச் சூடு நடத்திய சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளில் இறங்கியுள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.